இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க ஷெஃப் தீனா. இன்னைக்கு என்னோட சட்டுப்பிடிச்ச மேல ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறாங்க. அந்த டிஷ் என்ன கேட்டீங்கன்னா பைனாப்பிள் புரிஜி. நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து நான் பன்னீர் புரிஜி, இது மாதிரி வெஜிடபிள் புரிஜி, எக் புரிஜி இது மாதிரிலாம் பண்ணியிருப்போம். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி புரிஜிலாம். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு புதுசா ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு நான் பண்ண போறோம். இப்போ இந்த டிஷ்ஷை வந்து எப்படி பண்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போமா. ரீஃபைண்ட் ஆயில், சீரகம், பச்சை மிளகாய், மிளகாய் பவுடர், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, தனியா பவுடர், மஞ்சள்தூள், கேப்சிகம், பட்டர், கிரீம், பைனாப்பிள், உப்பு. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்றது பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு மேலே கடாய் வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சமையல் எண்ணெயை வந்து ஆட் பண்ணலாம். ஆயில் என்ன சூடானோம், அதுக்கு பிறகு சீரகம் போடணும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த தாளிப்போட ஃபிளேவர் வந்து முக்கியமா இந்த பைனாப்பிள் டிஷ்ல தேவை. அதனால வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து காய்கறி வச்சுதான் மசாலா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு பிரட்டுறோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு புதுசா நம்ம இந்த பைனாப்பிள் வச்சு வெங்காயம், தக்காளி, மசாலா, அதாவது மஞ்சள்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி உங்களுக்கு ஒரு டிஷ், சூப்பரான டிஷ் சொல்லி தரேன். இப்போ நம்மளுக்கு வந்து சீரகம் போட்டிருக்கோம். இப்போ சீரகம் நல்லா புரியுது. இதுல வந்து நம்மளுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப பச்சை மிளகாய் தேவையில்லை, ஏன்னா பைனாப்பிள் வந்து போடுறோம். கொஞ்சம் லைட்டா இனிப்பு, கொஞ்சம் லைட்டா காரம் அந்த மாதிரி இருக்கணும். இதுல வெங்காயம் கொஞ்சம் போட்டுருக்கோம். ரொம்ப நேரம் நீங்க சோத்தை பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு லைட்டா சோத்தை பண்ணா போதும். இப்போ கொஞ்சம் தக்காளி, இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு சிட்டி போட்டா போதும். தனியா பவுடர் பாருங்க, நான் எந்த அளவுக்கு போடுறேன் கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. 1/4 ஸ்பூன் கூட போட்டிருக்க மாட்டேன், ரொம்ப கம்மியா போட்டிருக்கேன். மிளகாய் பவுடர் ஒரு பிஞ்ச், தனியா எவ்வளவு போட்டணும் அதோட 1/2 மடங்கு கம்மியா போட்டிருக்கேன். இப்போ இதுல வாட்டர் ஆட் பண்றேன். வாட்டர் ஆட் பண்ணி இந்த மசாலா வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகும்போது இந்த கேப்சிகம் வந்து இதில் ஆட் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமா நான் பட்டர் இதில் ஆட் பண்றேன். இப்போ லைட்டா ரெடியூஸ் ஆகும்போது நம்ம இந்த பைனாப்பிள் வந்து ஆட் பண்றோம். இந்த பைனாப்பிள் வந்து என்ன போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பைனாப்பிள் கட் பண்ணி லைட்டா ஜீரா போட்டு லைட்டா சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட், ரொம்ப நாள் ஒரு பிஞ்ச். நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு சால்ட் தெரியாது, ஆனா ஜீரா போட்டு நல்லா போட்டிருக்கேன் இதுல. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த வாட்டர் வந்து லைட்டா ரெடியூஸ் ஆன பிறகு நம்ம அழகா அந்த பிளேட்ல சேஞ்ச் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, ரியல் டேஸ்ட் எப்படி இருக்கு, இல்ல பிளஸ் மைனஸ் என்னன்னு சொல்லி டிராபேக் எல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி ரொம்ப தண்ணி அதிகமா ஆட் பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப நாள் பைனாப்பிள் குக் பண்ண விட அந்த காரம் அதிகமா அந்த பைனாப்பிள் ஜூஸ்ல ஏறுனா உங்களுக்கு டேஸ்ட் மாறும். அதனால கரெக்டான அளவுக்கு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி குக் பண்ணுங்க. இப்போ சால்ட் இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்றேன். இப்போ இந்த ஃப்ரெஷ் கிரீம் வந்து இதில் ஆட் பண்றேன். இந்த ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்றேன். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஏன் கேட்டீங்கன்னா, ஆஃப் பண்ற கேட்டீங்கன்னா, கிரீமை போட்டு ரொம்ப நாள் குக் பண்ணா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீட்டுல திரிஞ்சு போகுது சான்ஸ் இருக்கு. அதனால சொல்றேன். இப்போ இந்த பைனாப்பிள் புரிஜி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன், கொஞ்சம் கிரீமும் போடுறேன். இந்த பைனாப்பிள் புரிஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் ப்ராப்பரா சொல்றேன். நல்லா வந்திருக்குங்க. முக்கியமா அந்த கிரீம் பட்டர்லாம் போடுறேன். கொஞ்சம் இந்த டிஷ் வந்து கொஞ்சம் ரிச்சா சூப்பரா வந்திருக்கு. இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு.